சார் அனைவருக்கும் வணக்கம். இன்று வேலூர் கம்பன் கழக புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம். வேலூர் கம்பன் கழகம் ஏறத்தாழ 45 ஆண்டுகளாக சிறப்பாக வேலூர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதன் தலைவராக மறைந்த எஸ்என் குப்பசாமி முதலியார் சிறப்பாக செயல்பட்டார். அவர் மறைவுக்கு பிறகு நடைபெற்று கொண்டிருந்தது. கடந்த வாரம் இங்கு நடைபெற்ற கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தலைவராக முனைவர் கோவை செல்வம் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். செயலாளராக திரு வே சுவரநாதன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பொருளாளராக ஆர் திருநாக்கரசு அவர்கள், இணைச் செயலாளராக திரு ராஜேந்திரன் அவர்கள், துணைச் செயலாளராக மருத்துவர் இனியன் சமரசன் அவர்கள், துணைத் தலைவராக கவிஞர் மா சோதி அவர்கள், துணைத் தலைவராக கலைஞர்கள் திரு இளங்கோ அவர்கள், துணைத் தலைவராக உழவன் திரு பாலு அவர்கள், துணைத் தலைவராக திரு பா ஞானவேல் அவர்கள், திரு லக்ஷ்மிபதி அவர்கள் இங்கு வர முடியவில்லை, கவிஞர் லக்ஷ்மிபதி அவர்கள், கவிஞர் சுப்பிரமணிய அவர்கள், ஆடிட்டர் நிர்மல்குமார் அவர்கள், பிரியா டெக்ஸ்டைல்ஸ் சுரேஷ் அவர்கள், திரு தவசீனல் அவர்கள், திரு வினோத்குமார் அவர்கள், செயலாக்க குழு உறுப்பினராக திரு மதன்குமார் அவர்கள், திரு சிவபிரகாஷ் அவர்கள், திரு செந்தில் அவர்கள், உங்கள் வழக்கமான ஆதரவுடன் வேலூர் கம்பன் கழகம் சிறப்பாக செயல்பட கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஆண்டு கம்பன் கழக விழா ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி காலையில் சிறப்பாக செயல்பட உள்ளது. செப்டம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் நிகழ்ச்சி தொடங்க உள்ளது. வேலூர் உள்ள டவுனால், வேலூர் மாநகர டவுனாலில் நடைபெற உள்ளது. முதல் நிகழ்ச்சியாக மறைந்த கம்பன் கழக நிறுவன தலைவர் எஸ்என் குப்பசாமி முதலியார் அரங்கத்தில் அவருடைய உருவப்படம் திறப்பு விழா. படத்தை திறந்து தலைமையாற்றியவர் ஆற்றுபவர் வேந்தர் முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்கள். அங்கு விழா தொடக்க உரை ஆற்றுபவர் பாண்டிச்சேரி முன்னாள் சபாநாயகர் கம்பன் கழகம் பாண்டிச்சேரி திரு சிவக்கொழுந்து அவர்கள். தனி உரையாற்றுவர் கவியரி முனைவர் அப்துல் காதர் அவர்கள். மாலை மாணவர் அரங்கம். வேலூர் மாவட்டத்தில் உள்ள வேலூர் மாநகரில் உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு கம்பனை பற்றி பேச்சு போட்டி நடத்தி அவர்களுக்கு பரிசளிப்பு. அதில் தலைமை திரு இளங்கோவன் அவர்கள், முன்னிலை இனியன் சமரசம் அவர்கள், ஆடிட்டர் நிர்மல்குமார், பரிசு வழங்குவது முனைவர் கோவை செல்வம். காலையில் வரவேற்புரையில் திரு வி சோலைநாதன், முன்னிலை பா ஞானவேலு, மா சோதி அவர்கள். அடுத்து மாலை 6 மணி அளவில் சிறப்பு பட்டிமன்றம். சிறப்பு பேச்சாளராக பேராசிரியர் சிவகாசி ராமச்சந்திரன் அவர்கள் வருகை உள்ளார்கள். தலைப்பு: இன்றைய சூழ்நிலையில் கம்பனின் கருத்துக்களை பெரிதும் பின்பற்றுவது குடும்பமா சமுதாயமா? அதில் குடும்பமே என்ற தலைப்பில் வழக்கறிஞர் ராஜாராமன், திருமதி அக்ருஷா லோகேஷ்குமார், சமுதாயம் என்ற தலைப்பில் திரு சரவணன், திரு தெய்வானி மணிகண்டன், நன்றிபுரி தவசீலன் அவர்கள். இந்த கம்பன் கழகம் சிறப்பாக செயல்பட உங்கள் ஆதரவை கோருகின்றோம். இப்போது திரு வே சோலைநாதன் அவர்கள் கம்பன் கழக வரலாறை பற்றி கூறுவார். மாண்புமிகு சா கணேசன் அவர்கள். கடந்த வாரம் நடந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது, அனைத்து கல்லூரி மற்றும் பள்ளி தமிழக ஆசிரியர்களை ஒருங்கிணைந்து ஒரு அணியாக உருவாக்கி இன்றைய சூழலில் இளைய சமூகத்தினர் இடையே கம்பன் காட்டுகின்ற தனி மனித ஒழுக்கம், சமூக நல்லிணக்கம், சகோதரத்துவம், பெற்றோரை மதித்தல் மற்றும் தன்னலமற்ற சமூக தொண்டு ஆகியவற்றை கொண்டு சேர்த்தல், மேலும்
கம்பன் கழகம் கவிதை போட்டிகளை நடத்துதல், கம்பன் கழகம் சார்பில் வருடம் கம்பன் விருது வழங்குதல் மற்றும் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் ஒன்றிணைதல், இங்கு நடைபெற உள்ள இந்த ஆசிரியரை ஒருங்கிணைவதை பற்றி உடைய பொருளாளர் அவர்கள் கூறுவார்கள். கொஞ்சம் நடத்தினோம் என்றாலும் அது ஒரு தொய்வுடனே தான் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு பெரிய உற்சாகம் கொடுத்து ஊக்கம்